மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருச்சி சிறுகனூர் அருகே நகை வியாபாரியிடம் 10 கோடி தங்கக்கட்டிகள் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது இருவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். இது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை சவுகார்பேட்டை ஆர்கே ஜுவல்லரி ஊழியர் பிரதீப்காந்த் திண்டுக்கல்லில் ஆபரண நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள 10 கிலோ தங்கத்துடன் காரில் 3 பேருடன் கடந்த மாதம் 14ஆம் தேதி சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் 14ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை கடந்து சிறுகனூர் செல்லும் முன்பாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கீழவங்காரம் பிரிவு ரோடு தாண்டி காரில் இருந்தவர்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்காக காரில் இருந்து இறங்கினார்கள். அப்போது பின்னால் காரில் வந்த 4 பேர் முன்னால் இயற்கை உபாதை கழித்ததன் மீது மிளகாய் பொடியை தூவியும் கார் கண்ணாடி உடைத்தும் காரில் தடயங்கள் ஏதும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக காரில் மிளகாய் பொடி தூவியும் காரில் இருந்த 2 பேக்குகளில் 10க்கு மேல் இருந்த தங்கத்தை பறித்துக் கொண்டு காரில் இருந்து தப்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை சவுகார்பேட்டை ஆர்கே ஜுவல்லரி ஊழியர்கள் 3 பேரும் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் சமயபுரம் போலீசார் விசாரணை செய்து வந்தனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் காரின் உள்ளேயும் வெளிப்பகுதியிலும் கைரேகை பதிவு செய்தனர். குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து இவர்கள் நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீண்டும் தங்கத்தை காரில் வைத்து சென்னைக்கு செல்லும் போது திண்டுக்கல்லில் இருந்து பின்தொடர்ந்து வந்த கும்பல் கொள்ளையடித்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்தனர். சமயபுரம் போலீசார் அந்த பகுதியில் சிசிடிவி காட்சி இருக்கா என்பது குறித்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் சுங்கச்சாவடியிலும் சிசிடிவி பார்த்து கொள்ளையர்கள் தேடி வந்த நிலையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் தலைமையில 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 10 கோடிக்கு மேல் இருக்கும் என தெரிய வந்தது. மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஆந்திரா, பெங்களூர், மும்பை, ராஜஸ்தான் என பல்வேறு மாநிலங்களில் கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் ஏற்கனவே இந்த கொள்ளை சம்பவமாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் எங்கே இருக்குது என கேட்டதற்கு ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லிக் கொண்டே இருந்தனர். குறிப்பாக இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கூறிய அடையாளத்தை வைத்து கொள்ளையர்கள் கூறிய அடையாளத்தை வைத்து மற்ற மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதியில் தேடி வந்த நிலையில் மும்பை, ஆக்ரா தேசிய நெடுஞ்சாலை மத்திய பிரதேசத்தின் பர்மானிக் செல்லும் பேருந்தில் 2 கொள்ளையர்கள் செல்வதை தெரிந்து கொண்ட போலீசார் அங்கு அந்த மாநில போலீசார் உதவியுடன் தீரன் பட பாணியில் அதிரடியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்த மங்கிலால் தேவாசி மற்றும் விக்ரம்லால் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் அவரிடம் 9.432 கிராம் தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் 3 லட்சம் ரொக்கம், ஒரு நாட்டு துப்பாக்கி, செல்போனையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 நபர்களையும் மத்திய பிரதேச போலீசார் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைத்து தற்போது அவர்கள் தமிழகத்திற்கு அழைத்து பின்னர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு கொண்டு வருவார்கள். 10 கோடி ரூபாய்க்கு மேல் தங்கம் கொள்ளையடிக்க சம்பவம் தீரன் பட பாணியில் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.